என்ன மன்னிச்சிருடா. என்னம்மா அது? இது ஊத்துனா இன்னும் ஸ்வீட்டா இருக்கும். சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். சாந்தி, 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 தொல்காப்பியன் இன்னும் வரல. போன் ஏதாவது பண்ணாரா? இல்ல. என்ன பண்ணலையா? சரி, வர நேரம் தான், வந்துருவாரு. ஆமா, அம்மாவும் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஊருக்கு போறோமே. ஊருக்கா? எந்த ஊருக்கு? அது சரி, நான் சொல்லட்டுமா? கொடைக்கானலுக்கு போறீங்க, அப்படிதானே? ஆமா. இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. ஏய், நீ கூட அத. ஏன் சாந்தி, என்ன? இல்ல, அது கெட்டு போயிடுச்சு. அதை எடுத்து கையில வச்சிட்டு இருக்கா. சாப்பிட்டா ஏதாவது ஆயிடும். ஓ, கெட்டு போன ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுமா. அம்மா தான். அதான் அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல. இந்த ஸ்வீட்ஸ் வேண்டாம். சரி ஆண்டி. குட் கேர்ள். இது பாரு, உங்க அப்பா வரப்போறாரு. உன்னை நல்லபடியா படிக்க வைப்பாரு. இனிமே நீ சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. சரி ஆண்டி. அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை நீ கேட்கணும். சரி ஆண்டி. குட் கேர்ள். என்ன சாந்தி, டல்லா நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆயிடுங்க. நான் வரேன், நீங்க போங்க. வாங்க சாந்தி, வாங்க. வாங்க சாந்தி, வாங்க. இன்னும் காணோம். வர நேரம் தான், வந்துருவாரு. சாந்தி, உங்களை விட நான் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல? அதான் அடிக்கடி நீங்க அங்குசாமின்னு சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, அதனால்தான் அவரை பார்க்கணும்னு ஒரே ஆர்வம். அதான். சாந்தி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, வந்துருவாரு. டைம் ஆயிடுச்சு. ஆட்டோ. சாந்தி, உங்க ஹஸ்பண்ட் வந்தாச்சு. என்ன தொல்ஸ் பேசிக்கிட்டே இருக்காரு, வர வேண்டியதானே? என்ன சாந்தி, இவர் மட்டும் வராரு? என்ன தொல்ஸ், நீங்க மட்டும் வரீங்க? அங்குசாமி எங்க? இல்ல,
அப்போ ஆட்டோல யார் வந்தது? இல்லை அவரு சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து என் கூட ஆட்டோவை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. நான் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் வந்துருச்சு. பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக தேடிட்டேன், அங்குச்சாமியை காணோம். ஆனால் ரயில்வே சார்ட்டில் அங்குச்சாமியோட பேர் இருந்துச்சு. ஸோ அங்குச்சாமி டெல்லியிலேருந்து கிளம்பிட்டாங்கிறது உறுதியாயிடுச்சு. நான் தேடினப்போ அங்குச்சாமி அங்கே இல்லை. நான் நினச்சேன் ஒருவேளை இங்கே வந்திருப்பானோன்னு. ஆனா இங்க வரலையே. ஒருவேளை பழைய வீட்டுக்கு போயிருப்பாரோ? சான்ஸ் இல்லை, ஏன்னா பழைய வீட்டு அட்ரஸ் அவனுக்கு தெரியாது. நான் டெல்லிக்கு ஃபோன் பண்ணப்போ கூட அங்குச்சாமி ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த அட்ரஸ் தான் கொடுத்தேன். ஸோ வந்தால் இங்கே தான் வந்தாகணும். அப்ப ஏன் வரல? அதான் தெரியல. டெல்லியில் ஏறினவன் நேராக இங்கே தான் வந்திருக்கணும். ஒருவேளை வந்தவன் இங்கே வரலையா இல்லை வழியில் இறங்கிட்டானான்னு தெரியல. இல்லை வாங்க அத்தை. அப்படியா? உட்காருங்க. நான் அப்புறமா பேசுகிறேன். உட்காருங்க. வாங்க ரஞ்சினி, உட்காருங்க. உட்காருங்க சார். தேங்க்யூ என்ன விஷயம்? ரொம்ப நாள் ஆளே காணோம். வர வேண்டிய அவசியம் இல்லை, அதான். ஆனா இப்போ ஒரு முக்கியமான வேலையை வந்திருக்கேன் சார். அப்படிங்களா? சார், இவர் மிஸ்டர் பாஸ்கர். நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஹலோ சார். ஹலோ சார். இவங்க என்னோட வருங்கால மாமியார். வணக்கம் வக்கீலையா. வணக்கம்மா. சார், இது என் பேர்ல இருக்கிற வீடு, ஆஃபீஸ், ஃபேக்டரி, புனேல இருக்கிற எஸ்டேட் எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸ். என்ன இதெல்லாம் திடீர்னு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏதாவது லிட்டிகேஷனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பாஸ்கர் பேருக்கு மாற்றி ரெஜிஸ்டர் பண்ணணும். உயில் எழுதுற மாதிரியா? இப்போ என்ன அவசரம் அதுக்கு? உயில் இல்லை சார், இந்த சொத்தெல்லாம் உடனடியாக இவர் பேருக்கு மாற்றணும். ஓஹோ. ரஞ்சினி, இந்த சொத்தையெல்லாம் நீங்க மிஸ்டர் பாஸ்கருக்கு, அதாவது உங்க கணவருக்கு அன்பளிப்பா தர்ற மாதிரி எழுதி ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். தான செட்டில்மெண்ட்னு சொல்லுவோம். கிரயம் இல்லாம சொத்தை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். செலவும் குறையும். ஓகே சார், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டிஸ் மேலே இவருக்கு ரைட்ஸ் வர மாதிரி எல்லாமே பக்காவாக பண்ணிடுங்க சார். பண்ணிடலாமா? ஆனா இவர் உங்க கணவரா சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்டு பதிவு பண்ணாதான் உங்க சொத்துக்கள் அத்தனையும் இவர் பேருக்கு மாற்ற முடியும். அப்பதான் அது செல்லும். நோ ப்ராப்ளம் சார். எங்கள் கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணுற அன்னைக்கே இந்த வேலையை முடிச்சிடலாம். வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? வேற எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. இருமா ஒரு நிமிஷம். ஏமா, இது இப்ப ரொம்ப முக்கியமா என்ன? இதுக்கு என்ன அவசரம்? அவசரங்கிறதுலாம் இல்லை அத்தை. என்னைக்கா இருந்தாலும் பண்ண வேண்டியது தானே, அதான். ஏமா, இது உன் பேர்ல இருந்தா என்ன, இல்ல அவன் பேர்ல இருந்தா என்னமா? அதுதான் அத்தை நானும் சொல்றேன். கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. என் மனசுல இவர்தான் என் புருஷன் நான் எப்போ தீர்மானம் பண்ணியாச்சு. இனிமே இவர்தான் என்னோட புருஷங்கிறப்போ இந்த சொத்தெல்லாம் அவருக்கு தானே சேரணும். அவர்கிட்ட இருக்கிறது தானே முறை. ரஞ்சினி, கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுத்தா அது ஏதோ நம்பிக்கை இல்லாத மாதிரி தோணும். எனக்கு அதுல விருப்பம் இல்ல. இந்த சொத்துக்கள் எல்லாம் பாஸ்கர் தான் நிர்வாகம் பண்ணும். நான் நிம்மதியா ஒரு குடும்ப தலைவியா உங்களுக்கு மருமகளா சிம்பிளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அனாவசிய டென்ஷன் இல்லாத நிம்மதியான லைஃப். உங்க மருமகளா மிஸ்ஸஸ் பாஸ்கரா வாழணும். ஐயோ 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 ரஞ்சினி, உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணிருக்கணுமா? இதெல்லாம் எங்க பாக்கியம். ரஞ்சினி, மனசார சொல்கிறேன், யூ ஆர் ரியலி கிரேட். கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி மனசு வரும். கரெக்டா சொன்னடா. ரொம்ப சந்தோஷமா. மிஸ்டர் பாஸ்கர், இந்த ஃபார்ம்ல எல்லாம் கையெழுத்து போட்டுருங்க. மற்ற டீடைல்ஸ்லாம் நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். ஓகே ரஞ்சினி, உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம்னு சொல்லுங்க. நானே நேரில் வந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகே சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிம்மா. இந்தாங்க. தேங்க்யூ. பாஸ்கர், இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்டே இருக்கட்டும்.
இத பத்தி நான் இனிமே கவலைப்படுறதா இல்ல. இனிமே நான் உங்க வைஃப், அவ்வளவுதான். ஐயோ ஐயோ ஐயோ. சரி சார், அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்கம்மா வரோங்க. வாங்க. தேங்க்யூ சார். வெல்கம். கொண்டாடா, நான் வச்சுக்கிறேன் கூட. என்னடா ராஜேந்திரா, ஏன் இவ்வளவு லேட்டு? நீ கேட்க மாட்ட. அந்த எடுவிட்டவைய காசு கேட்குறான். நாங்கள் ஊரை விட்டு ஓடியா போகிறோம். ஏன்டா இந்த நெருக்குன்னு கேட்டதுக்கு பாக்கி காசு கூடி போச்சு, காசு கொடுக்குற வழியை பாருன்னு மூஞ்சியை முறுக்கிக்கிட்டு பேசுகிறான். அப்படியா சொன்னா? ஆமாம். அப்புறம் அவன்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி இந்த பாலை வாங்கிட்டு வர்றேன். அந்த எடுவிட்டவையிட்ட பேசுகிற நேரத்துக்கு ரோட்டில் ஒரு மாட்டை பிடிச்சிருந்தா கூட இதை விட அதிகமாக பாலை கறந்து கொண்டாந்துருப்பேன். பாக்கி இருந்தா கேட்க தானடா செய்வான். ஏக்கா, அபி வீட்டு செலவுக்கு எதை காசு இது கொடுத்தா? இல்லடா, இன்னும் வீட்டு வாடகை கூட கொடுக்கல. அபிப்படுற கஷ்டத்தை பார்க்கும்போது அவகிட்ட எப்படி கேட்கறதுன்னே தெரியலடா. மனோ வேற இந்த நேரத்துல வேலை விட்டுட்டு வந்துட்டா. ஆனந்திக்கும் வேலை எதுவும் கிடைக்கல. அபி ஒருத்திய எத்தனை நாளைக்கு தான் சமாளிப்பா? ரொம்ப கஷ்டமா இருக்குடா. வாங்கம்மா, உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. என்னம்மா திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, மனோகரை பார்க்கணும்னு தோணுச்சு. இருக்கான்ல? இருக்கான். மனோ, மனோ, ஒரு நிமிஷம் இதை வரமா. ராஜேந்திரன் காஃபி போட்டு கொண்டு வா. சரிக்கா. வாங்கம்மா. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன். வாங்கம்மா, எப்போ வந்தீங்க? இப்பதான்ப்பா வந்தேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சாரி மனோ. கற்பகம், நீங்களும் என்ன மன்னிக்கணும். என் பேரை ரொம்ப முன்கோபக்காரன். பாவம் மனோ ரொம்ப அப்செட் ஆயிட்டான். முன்கோபின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. கோவம் என்ன பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வருமா? எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கும் கோவம் வரும். உங்க பேரனுக்கு இருக்கிறது வெறும் கோவம் இல்ல, திமிரு. காசு இருக்குங்கிற திமிரு. சாரிம்மா. என்னம்மா சாரி? வேலை பாக்குறாங்கன்னா அவங்கள என்ன வேணாலும் சொல்லலாங்கிற திமிரு உங்க பேரனுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குல்ல. மனோங்கிறதுனால பேசாம வந்துட்டான். அதுவே நானா இருந்திருந்தா நடந்திருக்கிறதே வேற. ஆனந்தி, பேசாம இருமா. நீ கொஞ்சம் சும்மா இரு. சரி, எங்க அக்காவை அவமானப்படுத்தினா அந்த ஆளு அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா அனாவசியமா டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கான். இதெல்லாம் ரொம்ப ஓவரான ஆட்டம். அது சரி, இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சமாதானப்படுத்துறதுக்கா? ஆனந்தி, நீங்க இங்க வந்து எங்களை சமாதானப்படுத்துறதை விட உங்க பேரனை கூப்பிட்டு இப்படி எல்லாம் பண்ணாதடா மடையா, கோவம் அவங்களுக்கும் வரும், அப்படி வந்தா நாம தாங்க முடியாதுன்னு எடுத்து சொல்லுங்க. ஏய், வாய மூடுறே. பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம. ஆமா, பெரியவங்க என்ன பண்ணிருக்கணும்? அவங்க பேரன் தப்பு பண்ணும்போது கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும்ல. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அம்மா, மன்னிச்சுக்கங்க. இவ்வளவு முன்கோபி உங்க பேரன் மாதிரிதான். பரவாயில்ல கற்பகம். பொண்ணுங்க இந்த காலத்துல துணிச்சலா இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லதுதான். மனோ, நீ வேலை போனதை பத்தி ஃபீல் பண்ணாதப்பா. சொல்ல போனா நீ அங்க வேலை பார்த்துட்டு இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உன்னை அவங்க வேலையை விட்டு அனுப்பினது எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. கற்பகம், உங்க குடும்ப சூழ்நிலை எனக்கு நல்லாவே புரியுது. உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு என் மனசுக்குள்ள தோணுது. பிராயச்சித்த மாதிரி இதுல 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. தயவு செஞ்சு வாங்கிக்கங்க. என்னம்மா இது? இவ்வளவு பெரிய தொகை நீங்க என்னமோ சாதாரணமா கொடுக்குறீங்க. வேண்டாம்மா, இந்த மாதிரி உதவி எங்களுக்கு வேண்டாம். ஏம்மா? இல்லம்மா, நீங்க வீடு தேடி வந்து இவ்வளவு அனுசரணையா பேசினதே போதும். மனசு நிறைஞ்சிருக்க. பணம் எல்லாம் வேண்டாம்மா. கற்பகம், தயவு செஞ்சு என்ன வேத்தாளா நினைக்காதீங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தியா நினைச்சுக்கங்களேன். மனோ, நீயாவது இந்த பணத்தை வாங்கிக்கப்பா. என்ன உன் பாட்டியா நினைச்சுக்கோ. என்னால முடிஞ்ச சின்ன உதவி. உங்க குடும்பத்து மேல எனக்கும் அக்கறை இருக்கு. கொஞ்சம் பண வசதியும் இருக்கு. அதான்ப்பா, ப்ளீஸ். இல்லம்மா, ப்ளீஸ், பணம் வேணாம். வேணாமா, தயவு செஞ்சு வேணாம். அம்மா, என்னம்மா, என்ன இதெல்லாம்? வாமா அபி,
இது பணமா? அது சரி, எதுக்கு? அபி, நீ தப்பா எடுத்துக்காதம்மா. நீயாவது என்ன புரிஞ்சுக்க. மனோகர் ஏதாவது தொழில் செஞ்சு நல்லபடியா வாழணுங்கிறது என்னோட ஆசை. தயவு செஞ்சு அவனை வாங்கிக்க சொல்லுமா ப்ளீஸ். அம்மா, உங்களோட பெருந்தன்மை எனக்கு புரியுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வேண்டாம்மா, இங்க யாரும் இந்த பணத்தை வாங்கிக்க மாட்டாங்க. அபி, எனக்கு மனோகர்னா ரொம்ப பிடிக்குமா. அது மட்டும் இல்ல, உங்க அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, அவ்வளவுதான். ப்ளீஸ் அக்செப்ட்மா. உங்க அக்கறையை நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்குமா. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. ஆனா எங்களால இதை ஏத்துக்க முடியாது. ஏன்னா நாங்க ஒன்றும் கஷ்டப்படாதவங்களோ இல்ல கஷ்டத்தை பார்த்து பயப்படுறவங்களோ இல்ல. அப்படி இல்ல, தினம் தினம் கஷ்டத்தோட போராடுறவங்க தான் நாங்க. சில டைம் வாடகை கொடுக்க முடியாது, சமயத்துல சாப்பாட்டுக்கு கூட நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம். பிசினஸ் பண்ணியும் கூட நாங்க பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். அம்மா, பணம் இல்லாதது ஒரு குறையா இருக்கலாம், ஆனா நாங்க ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம். யார்கிட்டயும் கையேந்தி எங்களுக்கு பழக்கம் இல்ல. எங்க அம்மா எங்களை அப்படி வளர்க்கல. அபி, இதை நாங்க உங்ககிட்ட இருந்து வாங்கினா எங்க பெருமையை நாங்க இழந்துருவோம். அபி, நீ சொல்றது எல்லாமே சரிதாமா. இது எல்லாமே நீ என்ன வேத்து மனுஷியா நினைச்சாதான். உனக்கு ஒரு பாட்டி இருந்து கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா? அதே மாதிரி என்னையும் ஒரு பாட்டியா நினைச்சு வாங்கிக்கமா ப்ளீஸ். அதுல எந்த கௌரவ குறைச்சலும் இல்லம்மா. அபி, உங்களை என் பாட்டியா கற்பனை பண்ணி பார்க்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குமா. ஆனா நீங்க ஆதித்யாவோட பாட்டிங்கிறது தானே உண்மை. அவர் என்ன ஒரு பரம விரோதியா நினைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில நீங்க என்னதான் பிரியமா கொடுத்தாலும் அதை வாங்குறது சரியா இருக்காது. அம்மா, உங்க பாசம் எனக்கு பிடிச்சிருக்கு, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. ஆனா தயவு செஞ்சு அதை பணத்துல காட்டாதீங்க. உங்க அன்பு மட்டும் போதும். அபி, உன்னை நினைச்சா எனக்கு வார்த்தையே வரலம்மா. இவ்வளோ கஷ்டத்துலயும் நீ கௌரவமா வாழணும்னு நினைக்கிற உன்னையும் உன் குடும்பத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீ மகராசியா இருப்ப, நல்லா வருவ.